அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அட பாவி ஊடகங்களா, இந்த விஷயத்தையும் காட்டுங்களேன்டா, ஏன்டா நிர்வாகிகள் விலகிறத மட்டும் காட்டுறீங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருமே கோவப்படுற மாதிரி தான் தற்போது இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகக்கூடிய நிர்வாகிகளை மட்டுமே ஒரு லைம் லைட் போட்டு எல்லா மக்களுக்குமே கொண்டு போய் சேர்க்கிறாங்களே தவிர, நாம் தமிழர் கட்சியில யாராவது வந்து இணைஞ்சாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை அப்படியே பூசி முழுவதும் எந்த ஒரு ஊடகங்களும் கவர் பண்ணாம விடுறது பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி மேல இவங்களுக்கு எங்கிருந்து வன்மம் வந்துச்சு அப்படின்னு சிந்திக்க வைக்கிற வகையில தான் இருக்கு. கடந்த 26 தேர்தலுக்கு பிரச்சார போது நாம் தமிழர் கட்சியை தேடி தேடி வந்த இந்த ஊடகங்கள் தற்போது ஒரு துளி கூட கண்டுக்க மாட்டாங்களே அப்படின்றது எல்லாமே ஒரு ப்ரீ பிளான்டோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புது. ஏன்னா 26 தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களும் சரி, கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க, எந்த அளவுக்கு வெயில் மழைன்னு பார்க்காம பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்றது எல்லா ஊடகங்களுமே நம்ம பார்த்திருப்போம் அப்படின்னே சொல்லலாம். இன்றைய தினம் சீமான் அவர்கள் இங்க பேச போறாரு, நாளைய தினம் இந்த இடத்துல பேச போறாரு அப்படின்றத தேதி வாரியாக கூட பாத்தீங்கன்னா இந்த பாலிமர் புதிய தலைமுறை ஊடகங்கள்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா தற்போது நாம் தமிழர் கட்சியை கண்டுக்காம இருக்கிறதும், சீமானவர்கள் மாநாடே போட்டா கூட இந்த இணை எழுச்சி பொதுக்கூட்டத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஊடகமே வந்து கவர் பண்ணாம இருந்தது அப்படின்றது பாக்குற அனைவரையுமே, அதாவது எல்லா கட்சி நபர்களையுமே ஒரு பெரிய சந்தேகத்துக்குள்ளாக்குச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஊடகங்கள் கார்ப்பரேட்டின் கைக்கூலிகளாக இருக்காங்க அப்படின்றது இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாக தெரிய வருது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 26 தேர்தலின் போது ஒரு பக்கம் சீமான், இன்னொரு பக்கம் விஜய், இவங்க இரண்டு பேரை மட்டும் தான் ரொம்பவே போக்கஸ் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா சீமானவர்கள் விஜய் மேல விருப்பு கக்கறாரு அப்படின்னு சீமானவர்கள் காட்டினாங்களே தவிர, சீமானவர்களுக்கு உண்மையிலேயே மக்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல எந்த ஒரு வீடியோமே வரல அப்படின்னு நம்மளால 100% உறுதியாக சொல்ல முடியும். தற்போது 26 தேர்தல் முடிஞ்சு விஜய் அவர்கள் முதல்வரும் ஆகிட்டாரு. இந்த கார்ப்பரேட் கைக்கூலிகள் தற்போது விஜயை மட்டுமே போக்கஸ் பண்ணி மிச்சம் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியுமே காட்டாம தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா கடந்த ஒரு வார காலமாக நீங்க எந்த ஒரு ஊடகத்துல போய் வீடியோக்கள் பார்த்தாலுமே, அதாவது Facebook, Instagram, Twitter அப்படின்னு எந்த வலைதளங்கள்ல உள்ள போயிட்டு எந்த ஒரு நியூஸ் சேனல்ல பார்த்தாலுமே சீமானவர்கள் கட்சியில இருந்து முன்னணி நிர்வாகிகள் விலகிட்டாங்க, நாம் தமிழர் கட்சியுடைய கூடாரம் காலியாகுதோ அப்படின்னு ஒரு வெறுப்பு விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஊடகங்கள். சீமானவர்கள் மேல வன்மம் காட்டுறது சரி, அப்போ நாம் தமிழர் கட்சியில யாராவது இணைஞ்சாங்க அப்படின்னா அதையும் நாம் தமிழர் கட்சியில இணைந்த ஒரு நிர்வாகி அப்படின்னு போடணும் தானே. அந்த விஷயத்தை எதனால போட மறுக்கிறீங்க அப்படின்றத எல்லா மக்களுக்குமே ஒரே மாதிரி எழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு. இந்த ஒரு கேள்வியை விஜய் நிர்வாகிகளை கூட பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஏன் காட்டாம இருக்கீங்க அப்படின்னு நிறைய ஊடகங்களிடம் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள், திமுகவுடைய ஆதரவாளர்கள் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே ரொம்ப வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விஷயமாக என்ன மாறிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களுமே கார்ப்பரேட்டின் கைக்கூலிகளாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அனைவருமே விஜய்க்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க. விஜயோடைய இன்டென்ஷன் இல்லாமலே கார்ப்பரேட் கம்பெனி பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் நோக்கி மட்டுமே பயணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத இதுல இருந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், நாம் தமிழர் கட்சி மேல ஊடகங்கள் இந்த அளவுக்கு வெறுப்பு கக்கிறது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.